திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பக்தி பசி நேயர்களுக்கு அடியேன் தாமல் வெங்கடேஸ்வரன் எனது பணிவான வணக்கத்தினை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். நித்தலும் நியமம் செய்து என்று தொடங்கும் சாய்க்காடு தலத்தின் மீது திருஞான சம்பந்த பெருமானார் அருளிய திருப்பதிகத்தின் முதல் பாடலை நாம் சென்ற பதிவினில் சிந்தித்தோம். இரண்டாம் திருமுறையில் 38வது பதிகமாக வைக்கப்பட்டுள்ள இந்த பதிகத்தின் பாடல்கள் இந்தளம் பண்ணில் இசைத்து பாடும் வண்ணம் இயற்றப்பட்டுள்ளன. பதிகத்தின் இரண்டாவது பாடல். பண்டலை குண்டு பூதங்கள் பாட நின்றாடும் வெண்டலை கருங்காடுரை வேதியன் கோயில் கொண்டலை திகழ்பேரி முழங்க குலவி தண்டலை தடமா மயிலாடு சாய்க்காடே. பூதங்கள் புடைசூழ பெருமான் இருப்பதாக இந்த பாடலில் திருஞான சம்பந்தர் குறிப்பிடுகின்றார். சிவகணங்களாகிய பூதங்கள் எப்போதும் பெருமானின் அருகில் இருந்து கொண்டு பெருமானின் புகழினை எடுத்துரைக்கும் பாடல்களை, இசை பாடல்களை பாடுவதாக அருளாளர்கள் பல பதிகங்களில் குறிப்பிடுகின்றனர். சுந்தரருக்காக நள்ளிரவில் திருவாரூர் வீதிகளில் நடந்து சென்று தூது சென்ற பெருமான் இரண்டாவது முறையாக தூது சென்றபோது தனது சுய உருவத்துடன் சென்றார் என்று பெரிய புராணம் குறிப்பிடுகின்றது. அப்போது அந்த பெருமானை தொடர்ந்து பூதகணங்கள் அனைத்தும் சென்றதாகவும் திருமால் பிரமன் உட்பட பல தேவர்களும் பெருமானுடன் அந்த திருவாரூர் வீதியில் நடந்து சென்றதாகவும் குறிப்பிடும் சேக்கிழார், திருவாரூர் வீதியே அந்த நள்ளிரவில் கைலாயமாக காட்சியளித்தது என்று குறிப்பிடுகின்றார். அவ்வாறு பெருமானுடன் உடன் செல்லும் பூதங்கள் இசைப்பாடல்கள் பாடுகின்றன என்று இங்கே திருஞான சம்பந்தர் குறிப்பிடுகின்றார். எத்தகைய இசைப்பாடல்களை பாடுகின்றனவாம்? அவை பண்டலை கொண்டு என்று கூறுகின்றார். பண் தலை என்ற இரு சொற்கள் சேர்ந்து பண்டலை என்ற தொடராக இங்கே வந்துள்ளது. தலை கொண்டு, தலையாக கொண்டு, முதன்மையாக கொண்டு, அதாவது பண்ணுக்கு மிகவும் முக்கியத்துவம் அளித்து அந்த இனிய பண்ணில் பூதங்கள் பாடல்கள் பாடுகின்றன என்று கூறுகின்றார். பண்ணுக்கு முதன்மை அளித்து அந்த இனிய பண்ணுடன் பாடல்களை பொருத்தி பூதங்களெல்லாம் பாடுகின்றன. அவ்வாறு பூதங்கள் தனது புகழை பாடுவதை கேட்கும் பெருமான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றாராம். அந்த மகிழ்ச்சியில் அவர் நடனமாடுகின்றார். எங்கே நடனமாடுகின்றார்? வெண்டலை கருங்காடில் அவர் நடனமாடுகின்றார் என்று கூறுகின்றார். பண்டலை கொண்டு பூதங்கள் பாட நின்றாடும் வெண்டலை கருங்காடு உரை வேதியன் என்று பெருமானை இங்கே குறிப்பிடுகின்றார். அந்த வேதியனது கோயிலாக சாய்க்காடு உள்ளது என்று சொல்கின்றார். வெண்டலை கருங்காடு என்று கூறுகின்றார். ஏன் கரிய காடு என்று கூறுகின்றார் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நள்ளிருளில் நட்டம் ஆடுகின்ற பெருமான் என்று மணிவாசகர் சிவபுராணத்தில் குறிப்பிடுவதை நாம் அனைவரும் அறிவோம். அந்த நள்ளிரவு என்பது எது? பிரளயம் முடிந்த பின்னர் பிரளய வெள்ளத்தினால் பூமி முழுவதும் மூழ்கடிக்கப்பட்டு பின்னர் அந்த பிரளய வெள்ளம் வடவாக்னியின் வெப்பத்தால் வற்றிவிட உலகமெங்கும்
அந்த வடவாகினியில் எரிந்த உயிரற்ற உடல்களும் பொருட்களும் எங்கும் சிதறி கிடக்கின்றன. அந்த பிரளய தீயினில் வெந்து அழிந்த பொருட்கள் அனைத்தும் கருமை நிறமாகவும் சாம்பல் தூள்களாகவும் எங்கும் பரவி கிடக்கின்ற தன்மையைத்தான் இங்கே கருங்காடு என்று குறிப்பிடுகின்றார். அத்தகைய கருங்காட்டில் வெண்தலைகள், அதாவது உயிரற்றவர்களின் உடல்களிலிருந்து பிரிந்த தலைகள் எங்கும் சிதறி கிடக்கின்றன. அந்த தலைகளின் மண்டை ஓடுகளில் ஒட்டியுள்ள தசை துணுக்குகள் உலர்ந்து காணப்படுகிறதால் அந்த தலைகள் எல்லாம் வெண்மை நிறத்துடன் காணப்படுகின்றன. வெண்மை நிறத்தில் காணப்படும் மண்டையோடுகள் நிறைந்த அனைத்து பொருட்களும் எரிந்து கருமை நிறத்துடன் காட்சியளிக்கும் பிரளய காலத்து உலகினில் பெருமான் நின்று நடனம் ஆடுகின்றான். எதனால் அவன் அவ்வாறு நடனம் ஆடுகின்றான்? மிகவும் மகிழ்ச்சியுடன் நடனம் ஆடுகின்றான். பூதங்கள் எல்லாம் அவனது புகழை பாடுகின்றன. அதனால் அவன் மகிழ்ச்சி அடைகின்றான் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், அந்நாள் வரை இன்பத்திலும் துன்பத்திலும் ஆழ்ந்து இன்ப துன்பங்களை நுகர்ந்து களிப்படைந்த உயிர்கள் அனைத்திற்கும் இளைப்பாறுவதற்கு ஒரு அவகாசம் கொடுத்தமையை நினைத்து பெருமான் மகிழ்ச்சி அடைகின்றான். பிரளய காலத்தில் அனைத்து உயிர்களும் தாம் அதுவரை தங்கியிருந்த உடல்களிலிருந்து பிரிந்து சென்று பெருமானிடம் ஒடுங்கி விடுகின்றன. அந்த ஒடுக்கம்தான் அந்த உயிர்கள் இளைப்பாறும் சமயமாகும். அவ்வாறு அந்த உயிர்கள் இளைப்பாறுவதற்கு ஒரு அவகாசம் கொடுத்தமையை நினைத்து பெருமான் மகிழ்ச்சி அடைகின்றான். மேலும் அத்தகைய உயிர்களில் பெரும்பாலான உயிர்கள் வினைகளுடன் பிணைந்து கிடக்கின்றன. அத்தகைய வினைகளை கழித்து கொள்வதற்காக மீண்டும் உலகத்தை படைத்து அந்த உயிர்களை தகுந்த உடல்களுடன் பொருத்தும் எண்ணத்துடன் பெருமான் இருப்பதால் அந்த எண்ணமே அவனுக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றது. இத்தகைய இரண்டு விதமான மகிழ்ச்சிகள்தான் பெருமானை அந்த பிரளய காலத்து இருளிலும் நடமாடச் செய்கின்றது. அவ்வாறு வெண்டலை கருங்காட்டில் உரைகின்ற வேதியன், வேதங்கள் அனைத்திற்கும் முதலானவன், வேதங்கள் அனைத்தையும் உலகினுக்கு அருளியவன், வேதங்களில் உள்ள ஐயங்களை சனகாதி முனிவர்களுக்கு தீர்த்தவன் ஆகிய காரணங்களால் தலை சிறந்த வேதியனாக, தலை சிறந்த அந்தணனாக பெருமான் மதிக்கப்படுகின்றான். அதைத்தான் இங்கே வெண்டலை கருங்காடு உரை வேதியன் என்று கூறுகின்றார். அத்தகைய வேதியன் எங்கே உரைகின்றானாம்? கொண்டலை திகழ் பேரி முழங்க குலாவி தண்டலை தடமா மயிலாடு சாய்க்காடு எனப்படும் சாய்க்காடு தலத்தில் அவன் உரைகின்றானாம். அந்த சாய்க்காடு தலத்தின் தன்மைதான் யாது? கொண்டலை திகழ் என்று கூறுகின்றார். கொண்டல் என்று கூறுகின்றார். கிழக்கு திசையிலிருந்து வரும் காற்றினால் உந்தப்படும் மேகங்கள். கொண்டல் என்பது கிழக்கு திசையிலிருந்து வீசும் காற்று. தெற்கிலிருந்து வீசும் காற்றினை தென்றல் என்றும், மேற்கிலிருந்து வீசும் காற்றினை கோடை என்றும், வடக்கிலிருந்து வீசும் காற்றினை வாடை என்றும் தமிழ் இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன. தமிழ்நாடு கிழக்கு புறத்தில் வங்காள விரிகுடா எனப்படும் கடலால் சூழப்பட்டுள்ளது. அந்த கடலிலிருந்து வரும் காற்று அந்த கடலில் உள்ள ஈரப்பசையினையும் சேர்த்து முகர்ந்து கொண்டு வருவதால் அந்த கொண்டல் எனப்படும் காற்று மிகவும் இனிமையை, குளிர்ச்சியை உயிர்களுக்கு அளிக்கின்றன. தெற்கிலிருந்து வரும் காற்று அது தென்றல் காற்று என்று அழைக்கப்படுகின்றது. மிகவும் மந்தமாக நமது உடல் மீது படரும் பொழுது மிகுந்த இனிய உணர்வினை தருவதாக அந்த தென்றல் காற்று உள்ளது. மேற்கிலிருந்து வீசும் காற்று கோடை காற்று.
வெப்பம் நிறைந்த காற்றாக அது காணப்படுகின்றது. வடக்கிலிருந்து வீசும் காற்று வாடை காற்றாக குளிர்ச்சியை தருவதாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த வேறு வேறு திசைகளிலிருந்து வீசும் காற்றுகளுக்கு இத்தகைய பெயர்களை தமிழ் மக்கள் பண்டைய நாளிலே சூட்டியிருந்த தன்மையிலிருந்து அவர்கள் காற்றினையும் எவ்வாறு விதம் விதமாக பிரித்து கையாண்டனர் என்பதை நாம் உணர முடிகின்றது. கொண்டலை திகழ் பேரி. கொண்டல் என்றால் மேகம் என்றும் ஒரு பொருள் கொள்ளலாம். மேகங்களை போன்று ஓசையை எழுப்பும் பேரி எனப்படும் இசைக்கருவி. பேரி என்றால் பேரிகை என்று பொருள். அந்த பேரி எனப்படும் இசைக்கருவிகள் பூதங்களால் முழங்கப்படுகின்றன. பேரி எனப்படும் இசைக்கருவிகள் அடியார்களாலும் சாய்க்காடு தலத்தில் உறையும் அடியார்களாலும் இசைக்கப்படுகின்றன. அந்த பேரி எனப்படும் இசைக்கருவியிலிருந்து எழும் ஓசையானது மேகம் ஒன்றுடன் ஒன்று சேர்த்து இடித்து கொண்டால் எழுகின்ற இடியினை போன்று மிகவும் கனத்த ஓசையாக பெரிய ஓசையாக திகழ்கின்றது. அதனால்தான் முழங்க என்று குறிப்பிடுகின்றார். பேரி முழங்க. அவ்வாறு பேரியிலிருந்து எழும் ஓசைகளை கேட்கும் மயில்கள் வானத்தில் மேகங்கள் ஒன்றுக்கொன்று இடித்து கொள்வதால் இடி ஏற்பட்டது போலும் என்று நினைத்து கொள்கின்றன. இடி ஓசையை கேட்டால் மயில்களுக்கு எப்பொழுதும் சந்தோஷம். ஏனென்றால் இடி ஓசையை அடுத்து மழைதானே பொழியும். மழை பொழிவதை ஆவலுடன் எதிர்பார்த்து அந்த சூழ்நிலையில் மிகவும் களிப்புடன் நடனமாடுவது மயில்களின் பழக்கம். எனவே பேரி எனப்படும் இந்த இன்னிசை கருவியிலிருந்து எழுகின்ற ஓசையினை இடியின் ஓசை என்று தவறாக கருதியுள்ள மயில்கள் எல்லாம் நடனமாடுகின்றன. அத்தகைய தலம்தான் சாய்க்காடு என்று கூறுகின்றார். எங்கே நடனமாடுகின்றன? தண்டலை தடம் என்று குறிப்பிடுகின்றார். தண் என்றால் குளிர்ச்சி என்று பொருள். குளிர்ச்சியான சோலைகள். தடம் என்றால் அகன்ற என்று பொருள். தண்டலை தடமா குளிர்ந்து காணப்படும் சோலைகள். அந்த சோலைகளில் உள்ள மயில்கள் எல்லாம் பேரி எனப்படும் இன்னிசை கருவியிலிருந்து எழும் ஓசையினை கேட்டு இடி ஓசை என்று நம்பிக்கொண்டு அடுத்து மழை வரும் என்ற நம்பிக்கையில் களிப்புடன் நடமாடுகின்றன என்று இங்கே குறிப்பிடுகின்றார். பண்டலை கொண்டு பூதங்கள் பாடன் என்றாடும் வெண்டலை கருங்காடு உரை வேதியன் கோயில் கொண்டலை திகழ் பேரி முழங்க குலாவி தண்டலை தடமா மயிலாடு சாய்க்காடே என்ற இந்த பாடலின் பொழிப்புரையை நாம் இப்பொழுது காண்போம். பண்களுக்கு முதன்மை அளித்து பூதங்கள் பாட அத்தகைய பாடல்களுக்கு பொருந்தும் வண்ணம் நின்று நடனமாடுபவனும் வெண்மையான மண்டையோடுகள் சிதறி கிடக்கும் கருங்காட்டினில் உலகமே பிரளய காலத்தில் கரிய காடாக காட்சியளிக்கும் நேரத்தில் உறைந்து அங்கே நடனமாடுபவனும் தலை சிறந்த வேதியனாக விளங்குபவனும் ஆகிய பெருமான் உறைகின்ற திருக்கோயில் சாய்க்காடு தலத்தில் உள்ளது. கிழக்கிலிருந்து வீசும் காற்றினால் உந்தப்படும் மேகங்கள் ஒன்றோடு ஒன்று மோத ஏற்படும் இடி ஓசையினை ஒத்து பேரிகைகள் முழங்க அந்த பேரிகைகளின் ஓசையினை இடியின் ஓசை என்று தவறாக நினைத்து குளிர்ந்தும் பறந்தும் காணப்படும் சோலைகளில் உள்ள மயில்கள் குலாவி ஆடும் இடம் சாய்க்காடு தலமாகும் என்பதே இந்த பாடலின் பொழிப்புரை. பதிகத்தின் இரண்டாவது பாடலை சிந்தித்த நாம் அடுத்து வரும் பதிவினில் பதிகத்தின் மூன்றாவது பாடலை தொடர்ந்து சிந்திப்போம் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது அடியேன் தாமல் வெங்கடேஸ்வரன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.